ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் அசார். இது என்ன சொல்லுங்க? 13 IM IW தெரியலையா? சரி, இப்போ சொல்லுங்க. இப்போ பி. இப்போ எப்படி கரெக்டாக பி சொன்னீங்க? ஏன்னா ஏ சி பக்கத்து நடுவில் பி இருக்கு. ஸோ நம்ம பக்கத்தில் எது இருக்கோ அதை வச்சு தான் நம்மளோட ஐடென்டிட்டி இருக்கு. ஸோ அது போல தான் நம்மளும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சர்க்கிள்ஸ், நம்மளோட கொல்லீக்ஸ் அவங்கள நம்ம கரெக்டான பீப்புள்ஸாக சூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, நம்ம நிறைய நிறைய ரிச் பீப்புள்ஸ் இருக்க ஏரியாவுக்காக போயிருப்போம். இந்த செனட் ஆஃப் ரோடு, பெசன் நகர், அடையாறு, கிளப் ஹவுஸு, எம்ஆர்சி நகர், இந்த மாதிரி பெரிய பெரிய இடங்களுக்கெல்லாம் போவோம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுங்க இருக்கும், பெரிய பெரிய பங்களாஸ் இருக்கும், சூப்பர் சூப்பராக கட்டியிருப்பாங்க. ஆனால் அதை பார்த்து நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குமே தவிர ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கணும்னு நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் நம்ம பொறாமப்படவே மாட்டோம். அதே இன்னொரு கேஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அவங்களோட புது வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிடுவாங்க. அப்போ நம்ம அங்கே போகிறோம். அங்கே போகும்போது அவங்க வீடை பார்க்குறோம். பார்த்துட்டு அன்னைக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு தூக்கமே வர்றது கிடையாது. என்னடா நம்ம கூடயே இருந்தான், இந்த மாதிரி வீடு கட்டியிருக்கான், இப்படி இருக்கான், அப்படி இருக்கான். ஸோ நம்மளுக்கு அந்த ஆசை மட்டும் இல்லாமல் அந்த என்ன சொல்றது, இதே மாதிரி நம்மளும் ஒரு வீடு கட்டணுன்ற வெறி வரும். இப்போ நம்ம அந்த பணக்காரங்க இருக்கிற ஏரியா, அடையார், பெசநகர் அந்த ஏரியா வீட்டுக்கும் போயிருக்கோம், நம்ம ஃப்ரெண்டோட வீடுக்கும் போயிருக்கோம். ஆனா அப்போ நம்மளோட மனநிலை எப்படி மாறுது பாருங்க. அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு ஆசையாகவும் இது மாதிரி இருக்க கனவாகவும் இருக்கும். ஆனா அதுவே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகும்போது நம்மளுக்கு என்ன தோணுது, அது வெறியா மாறுது. ஸோ அது போலதான் நம்ம கூட இருக்கிறவங்கள நல்ல இந்த பணக்காரங்கன்ற மாதிரி நான் பேச விரும்பல. பணக்காரங்க கூட சேருங்க, பணக்காரங்க கூட இருங்க அப்படி சொல்ல. யாரு தன் நிலையை உயர்த்திக்கிறதுக்கு போராடுறாங்களோ அவங்க கூட சேருங்க. அது பணமா இருக்கலாம், அறிவா இருக்கலாம், திறமையா இருக்கலாம். அந்த மாதிரி பீப்புள்ஸ் கூட சேருங்க. அதுக்காக தான் நான் அந்த முன்ன இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா உங்களுக்கு சொன்னேன். மீண்டும் ஒரு நல்ல தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.